Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் அண்ணா. இந்த எபிசோடில் ஹாத்திம் எப்படி மல்லிகாவத்தனை அழித்து தன்னோட முதல் கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறான்றதுக்காக பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போவான். அப்போ ஐஸ்வர்யா எங்கே இருக்கா, போய் அவளை காப்பாற்றலாம்னு சொல்லும்போது அவளை காப்பாற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே ஒரு மந்திர ரிங்கி இருக்குது, அந்த ரிங்கி எடுத்துகிட்டு போய் அவள் கையில் போட்டால் மட்டும்தான் அவளுக்கு சுயநினைவு வரும், ஏன்னா அவள் கோமாவில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, சரி அது எங்கே இருக்குன்னு சொல்லி நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன்னு போது வா ஹாத்திம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கி எடுத்து கூப்பிட்டு போகிறான். பார்த்தா அங்கே ஒரு சதுரங்க விளையாட்டு விளையாடுற இடமா இருக்குது. அங்கே கூப்பிட்டு வந்து இங்கே தான் அந்த ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே எப்படி அந்த மோதிரம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த விளையாட்டில் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த மோதத்தை கைப்பற்ற முடியும், ஏன்னா இந்த விளையாட்டில் வெள்ளையாக இருக்கிறது நாம், கருப்பாக இருக்கிறது அந்த எதிரி நாட்டு ராஜா, அந்த எதிரி நாட்டு ராஜாவோட பீடத்தில் தான் அந்த மோதிரம் இருக்குது, நம்ம இங்கே எதிரி நாட்டு ராஜாவை ஜெயிச்சா மட்டும்தான் அந்த மோதத்தை எடுக்க முடியும்னு சொல்லும்போது, சரி நான் விளையாடுற அந்த விளையாட்டை நான் விளையாண்டு கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அத்திமானா இது வந்து நீ நினைக்கிற சாதாரண விளையாட்டு இல்லை, இது வாழ்வா சபா விளையாட்டு, இதில் நீ செத்தா உண்மையாகவே செத்துருவா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி ஹாத்திம் போய் அங்கே இருக்கிற ராஜாவோட இடத்துல நின்று தான் உடனே கேம் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஹாத்திம் வந்து எதிரி நாட்டு ராஜாவோட கிட்ட பார்த்தோன்னா அந்த மோதிரம் அதுக்கு தான் இருக்குது. சரி இவரை எப்படியாவது வீழ்த்தி நம்ம ஜெயிச்சலாம்னு சொல்லி சிப்பாயை நீ போ அப்படின்னு சொல்லி சிப்பாயை அனுப்பிச்சு விடுறான். அதுக்கப்புறம் அந்த சிப்பாயும் அவனோட சிப்பாயும் மோதிடு. அதில் பார்த்தா ஹாத்திம் ஒரு சிப்பாய் இழந்த கீழே விழுந்துடுறான், அவனோட சிப்பாய் ஜெயிச்சிடறான். உடனே ஹாத்திம் தரோட அடுத்த காயினை ஊற்றுறான். அப்போ மறுபடியும் அந்த எதிர்நாட்டு ராஜா அவனோட காயினை ஊற்றுறான். அப்போ திரும்ப அவனோட சிப்பாயில் ஒருத்தன் ஓடி வந்து நம்ம ஹாத்திமோட சிப்பாயை வெட்டுறான். மறுபடியும் ஹாத்திமோட சிப்பாயை கீழே வந்து நொறுங்கிடுது, அவனோட சிப்பாயை ஜெயிச்சிடுது. இந்த முறையும் ஹாத்திம் தோற்றுறான். இருந்தாலும் ஹாத்திம் மனசு தளர விடாமல் அடுத்தடுத்து காயினை ஊற்றிட்டே தான் இருக்கான். அந்த எதிர்நாட்டு ராஜாவும் அடுத்தடுத்து காயினை ஊற்றிட்டே தான் இருக்கணும். இப்பயே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளாண்டே இருக்கும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெட்டிகிட்டே தான் இருக்காங்க, ஒரு ஆளை சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹாத்திம் இருந்தாலும் ஒரு காயை ஊற்றிட்டே தான் வரான். இந்த பக்கம் ஒருத்தரோட செத்துக்கிட்டே தான் வராங்க. கடைசியாக ஹாத்திம் எப்படி ஜெயிச்சிருவான் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன், ஹாத்திம் விடாத எப்படியா ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, ஹாத்திமும் எந்த கவலைப்படாமல் ஒரு காயினை நவுத்திட்டு தான் வரான். அவன் நவுத்துற ஒரு காயும் ஜெயிக்குது, ஒரு சில காய் தோக்குது. இருந்தால் ஹாத்திம் அதை பற்றிலாம் கவலைப்படலை, எப்படியாவது நம்ம அழிச்சு அவனு சொல்லி முழு மூச்சா விளாண்டே இருக்கான். இதே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மோதும் போது அந்த எதிர்நாட்டு ராஜாவோட பாதி சிப்பாய்களும் நம்ம ஹாத்திமோட பாதி சிப்பாய்களும் அழிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் மீறி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் ஆடணும் போது ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி அனுப்பிச்சிட்டே தான் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹாத்திம் சைடில் ஒருத்தர், அந்த ராஜா சைடில் ஒருத்தர் மாற்றி மாற்றி செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இப்போ இறுதியாக அந்த ராஜாவும் ஹாத்திம் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் நேருக்கு நேர் மோதிக்கணுன்ற மாதிரி வரும்போது, அப்போ ஹாத்திம் தன்னோட வாளை உயர்த்தி நேராக அந்த ராஜாவை பார்த்து பாயிறான். அந்த ராஜாவும் ஹாத்திமை நோக்கி வரான். இப்போ ரெண்டு பேரும் வானத்திலேயே ரெண்டு பேரோட கத்தியை வச்சு சண்டை போட்டுவிட்டு ரெண்டு பேரும் மோதிக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு அப்படியே கீழே வந்து இறங்குறாங்க. பார்த்தா ஹாத்திம் நூலோட இறங்கிறான். இந்த பக்கம் அந்த எதிர்நாட்டு ராஜா அப்படியே சுக்குனோட கண்ணாடியாக மாறி அப்படியே உடஞ்சி தெரிச்சிடறான். இப்போ உடஞ்சி விழுந்தது அவனோட இருட்டில் இருக்கிற அந்த மோதிரம் தானாக கீழே வந்து முடியுது. இப்போ அந்த மோதிரத்தை ஹாத்திம் எடுக்கிறான். அந்த மோதிரத்தை ஹாத்திம் எடுத்துட்டான். திருக்கி உடனேவே இங்கே அந்த மல்லிகாத்தன் என்ன பண்ணுறது தெரியாமல் கத்திட்டு இருக்கா. இல்லை இது நடக்கக்கூடாது, இது நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மோதிரத்தை எடுத்தா ஹாத்திம் வா போய் நம்ம உங்கள் அக்காவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறான். வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த சதுரங்கடத்துல அதுக்கான வழி ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே போனால் நம்ம கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த வழியாக போகிறான். அப்போ அங்கே பார்த்தா அங்கே தான் ஐஸ்வர்யாவை சென்னை அடைச்சி வச்சுருக்கா. இதுதான் ஹாத்திம்கிட்ட காட்டுறான். அப்போ ஹாத்திம் வந்து ஓ இதுதான் ஐஸ்வர்யாவா அப்படின்னு சொல்லி, நீ ஒன்று கவலைப்படாத, இவ்வளோ நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி பெட்டியை தூக்கிட்டு ஐஸ்வர்யா வெயில் அந்த மோதிரத்தை போட்டால் அவளுக்கு சுயநினைவு வந்துடும் சொன்னதுனால அந்த மோதிரத்தை போடுறது ஹாத்திம் கிட்ட போகிறான். ஹாத்திம் அந்த மோதிரத்தை போட கிட்ட போகும்போது டக்குன்னு அந்த பக்கம் மல்லிகாசின் வந்துடுறான். நிறுத்து ஹாத்திம் இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹாத்திமை தடுக்கிறான். இருந்தாலும் ஹாத்திம் நீ சொன்னதில் கேட்க முடியாது, நான் கண்டிப்பாக அந்த மோதிரத்தை போடுவேன் அப்படின்னு போட வரும்போது, உன்னால் அந்த மோதிரத்தை போட முடியாதுன்னு சொல்லி மந்திரத்தை விட்டு அந்த மோதிரத்தை எடுத்துக்கி போட்டுறான். ஏன்னா நீ நினச்சது நடக்காது, நான் நினச்சதா இன்றைக்கி நடக்கும், நீ தானே நீ துரோகி, இவனுக்கு எல்லா வழியும் சொன்னேன், உன்னை அன்றைக்கே அழைச்சிருக்கணும், உனக்கு விட்டது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹாத்திமை நோக்கி அவள் சக்தியை பயன்படுத்துகிறா. அவள் ஹாத்திம் கத்தியை வச்சு அவளை தடுத்துறான். உன்னால் என்னை அழிக்க முடியாது ஹாத்திம், நீ யூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி அந்த மோதத்தை தட்டி வர்றான். திரும்ப ஹாத்திம் அந்த மோதத்தை எடுக்க போனால் பார்த்தா மறுபடியும் தட்டி வர்றான். இதை பார்த்து ஹாத்திமுக்கு ஓஹோ இவ இப்படியே விட்டா சரி வராது, இவளை அழிச்சாதான் நம்ம இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹாத்திம் சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா எல்லா கண்ணாடியும் அவளோட போலி இதை காட்டுது, நான் ஒரு கண்ணாடி மட்டும் ஒரிஜினலில் காட்டுது. அப்போ தான் ஆத்திக்கு ஒரு விஷயம் புரியும். ஸோ அந்த கண்ணாடியை அழிச்சா இவள் அழிஞ்சிடுவா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஆத்திம் கத்தியை தூக்கி நோக்கி போயிடும். அப்போ அவள் சக்தி வர்றா. அதிமுக அந்த கட்சி தூக்கி அந்த கண்ணாடி மேலே அடிச்சது பார்த்தா அந்த கண்ணாடி அழிஞ்சு அவளோட ஒரிஜினல் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே அவள் இல்லை அப்படின்னு கத்திக்க பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் அழிஞ்சு அந்த இடத்தோட காணாமல் போயிடலாம்.
உடனே அந்த மோதிரம் இருந்தது ஹாத்திம் இதை கொண்டு போய் ஐஸ்வர்யாவோட கையில் போட்டால் கண்டிப்பாக அவங்க எடுத்துட்டு போவான்னு சொல்லி ஐஸ்வர்யாவோட கையில் போகிறதுக்கு ஹாத்திம் கிட்ட போய் அவர் கையில் ஒரு வழியாக போட்டோன்னா அந்த மோதிரத்தை போட்ட உடனேவே ஐஸ்வர்யா இப்போ அவருடைய பழைய உருவத்துக்கு வந்தான். பார்த்தா மல்லிகாசேனா இவ்வளோ நாளாக இருந்தது ஐஸ்வர்யா தானே. ஸோ ஐஸ்வர்யா அவங்களுடைய உருவத்தை வந்துடுறான். இப்போ ஐஸ்வர்யா ரொம்ப நல்லவன்றதுனால எதிர்ச்சியோடு என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றி, நீங்கள் யார், நீங்கள் தான் என்னை காப்பாற்றுறீங்கன்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், இவர் தான் உன்னை காப்பாற்றுறார், இவர் தான் ஹாத்திம் ஏமனாட்டி இலவசர் எல்லாம் நிறைய சொல்லும்போது அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் போக முடியாது. ஹாத்திம் நான் எல்லாரையும் அழிச்சிட்டேன், நான் எல்லா கண்ணாடியும் உடைச்சிட்டேன். அப்போ நீ உடைச்சா? ஆமாம், எல்லா கண்ணாடியும் ஒரே குத்து குத்தி உடச்சி சுப்புன்னு உடாக்கிட்டேன். இவனை பாரு சுற்றி இவ்வளோ கண்ணாடி சுப்புன்னு உடாக்கிறேன்னு சொல்லும்போது மல்லிகா இங்கேயாக்கா இவன் சாவலியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது மல்லிகா இல்லை இது ஐஸ்வர்யா அப்படின்னு கவலைப்படாத, இவர் ரொம்ப நல்லவ, இவ தான் உண்மையான அரசி அழகின்றான், இவரோட இடத்துல தான் இவன் நல்லா இருந்துட்டு கட்டி இருந்தான் சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்விக்கான பதில் தெரிவித்தா நாங்கள் வந்தோம், அந்த பதில் மட்டும் கிடைச்சா போதும் நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேள்வி கேட்கும்போது ஒரு கூட பார்த்தா திரும்ப திரும்ப பார்க்க தோணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிக்கிறான். ஏன் தெரிக்கிறேன், எனக்கு ஒரு பதில் ஒரு தெரியுமா தெரிவிப்பது பதிலே நான் தான் என்கிட்டயே அந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் எப்படி ஒரு சில இடத்துக்குலாம் நம்ம போனால் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தோணுமோ அதே மாதிரி தான் என் அழகாக பார்க்குற ஆண்கள் எல்லாருமே என்னை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான பதில் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல நீங்க இதுக்கான பதில் அப்படின்னு ஆமாம் நான் தான் இதுக்கான பதில்னு சொல்லும்போது அந்த பக்கம் தஜாலை காட்டுறாங்க. தஜாலோட உடம்புலேருந்து ஒரு பச்சை சக்தி மாதிரி வெளியே போகுது. தஜால் துடிக்கிறான் ஐயோ அப்படின்னு பார்த்தா அவனோட ஒரு தூணு உடையுது. அங்கேருந்து பிறந்த அந்த பச்சை சக்தி நேராக போய் சூராஜோட ஷேஸில் பட்டு சூராஜோட ஷேஸ் வந்து சிலையிலேருந்து நார்மல் மனுஷனும் மாறுது. நார்மல் மனுஷனும் மாறின சூராஜ் அம்மா அம்மா அக்கா எல்லாம் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் சுராஜ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போ எல்லாமே தெரியுது, நான் அவங்களெல்லாம் பார்க்க முடியுது பேச முடியுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹாத்திம் முதல் கேள்விகள் பதில் கண்டுபிடிச்சா நடிக்கிறேன், ஹாத்திம்க்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த ராணி சொல்கிறா ஹாத்திம் நீ போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாவது கேள்வியை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியை கூப்பிட்டு அந்த ரெண்டாவது கேள்வியை சொல்கிறான். அப்போ அந்த ரெண்டாவது கேள்வி என்னன்னா நற்சேவை செய்வீர்கள் ஆனால் அதே ஆற்றில் தூக்கி எறிவீர்கள் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் நற்செயலை செய்வீர்கள் அதே ஆற்றில் தூக்கி எறிவீர்கள், இதுதான் அந்த ரெண்டாவது கேள்வி அப்படின்னு சொல்லும்போது சரி இதுக்கான பயணத்தை நான் நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஓப்போம் அந்த அறையை கிட்ட சொல்கிறான் நீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவளாக இருக்க, அதனால் ஒரு கண்டிப்பாக கிளியர் பண்ணி என்னுடைய பரிசு நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் நிச்சயம் காத்திருப்பேன், நீங்கள் அந்த பயணத்தை முடிச்சுட்டு வெற்றிக்காக திரும்ப வந்தால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஹாத்திம் போவோம் அப்புறம் உடனே போவோம் வந்துடுறான். என்ன ஹாத்தி போய் நான் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம கிளம்புறவா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த கோட்டையோட வாயு தள்ளி 2 பேரும் அந்த வாயில் எப்படி பெரிய அந்த அடுத்த கேள்வியோட பயணத்தில் போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் இன்னும் நாளை சார்.